இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் மும்பை இந்தியன்ஸில் இருக்கிற ஒரு பிளேயரை நம்ம சிஎஸ்கே டீமும், சிஎஸ்கே டீமில் இருக்கிற ஒரு பிளேயரை நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமும் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. யார் அந்த பிளேயர்ஸ், எதுக்காக அந்த பிளேயர்ஸை வாங்குறதுக்கு இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அண்ட் இந்த ஆக்ஷனில் அந்த பிளேயர்ஸை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே விஷயத்தில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரியிலேயே தோனிக்கு அப்புறமா அதிக சிக்ஸர்ஸ் அடித்த ஒரு பிளேயர் அப்படின்னா நம்ம சுரேஷ் ரெய்னா தான். அவர் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்காக ரொம்பவே லாயலாக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து தோனி ரிட்டையர்மெண்ட் அறிவித்த அடுத்த நிமிஷமே இவரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாரையுமே நெகிழ வச்சார். நம்ம சிஎஸ்கே டீமும் இவரோட அந்த ஸ்பாட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் கடந்த 3 வருஷங்களாக திண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கான அந்த பிளேயர்ஸையுமே தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. போன சீசனில் சிஎஸ்கே டீமோட டாப் ஆர்டரில் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார். ஓப்பனிங் பிளேயராக வந்த ரச்சின் ரவீந்திரா, நம்பர் 3ல் வந்த ரஹானே, நம்பர் 4ல் வந்த டேரல் மிச்சல் அப்படின்னு யாருமே அவங்க மேலே இருந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. அண்ட் ஆல்ரவுண்டரான மொயின் அலிக்கும் இப்போ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் யங் பிளேயர்ஸை தேட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். இந்த நிலையில் நம்ம சிஎஸ்கே டீமில் சுரேஷ் ரெய்னாவோட அந்த இடத்த நிரப்புறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஸ்டார் பிளேயரான திலக் வர்மாவை வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 3 சீசன்ஸில் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ண திலக் வர்மா 38 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடித்தது மட்டும் இல்லாமல் ஓவராலாக 1158 ரன்ஸையும் அடிச்சிருக்காரு. மும்பை டீம் எப்போல்லாம் சிக்கலில் இருக்காங்களோ அப்போல்லாம் திலக் வர்மா அந்த டீமை காப்பாற்றிருக்காரு. இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா, பும்ரா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் போன்ற பிளேயர்ஸ்லாம் இருக்கிறதுனால திலக் வர்மாவை இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீட்டைன் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ணி அவரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் மற்ற டீம்ஸ் எல்லாருமே இவரை வாங்குறதுக்கு கடுமையாக போட்டி போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதில் நிச்சயமாக சிஎஸ்கே டீமும் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா 2022 நடந்த மெகா ஆக்ஷன் அப்போவே திலக் வர்மாவை வாங்குறதுக்கு சிஎஸ்கே கடுமையாக போட்டி போட்டாங்க. அப்படி மும்பை மற்றும் சிஎஸ்கே ரெண்டு டீம்ஸுமே நேரடியாக ஆக்ஷனில் மோதின ஒரு சில பிளேயர்ஸில் திலக் வர்மாவும் ஒருத்தர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2018 நடந்த மெகா ஆக்ஷனில் கூட மும்பை இந்தியன்ஸில் இருந்து தான் சிஎஸ்கே டீம் அம்பத்தி ராயுடு மற்றும் ஹர்பஜன் சிங் அப்படின்னு 2 பேரையும் வாங்கியிருந்தாங்க. பழக்கமாக மும்பை இந்தியன்ஸில் ப்ளே பண்ண பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே டீமுக்கு வரும்போது இன்னுமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க. இதனால மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருந்து யங் பிளேயரான திலக் வர்மா ரிலீஸ் செய்யப்பட்டார் அப்படின்னா நிச்சயமாக அவரை வாங்குறதுக்கு சிஎஸ்கே டீம் களத்தில் குதிப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது மூலமாக சிஎஸ்கே டீமும் சுரேஷ் ரெய்னாவோட அந்த இடத்த இவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஐபிஎல் சீரீஸில் பல யங் பிளேயர்ஸ் வாய்ப்புக்காக காத்திருந்து அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்படி அண்டர் 19 கிரிக்கெட்டில் இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் பட்டத்தை ஜெயிச்சு அந்த டீமோட ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக இருந்தவர் தான் நம்ம ராஜவர்தன் ஹங்கரேக்கர். பேட்டிங் மற்றும் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஹங்கரேக்கர் ஃபேன்ஸ் பலராலையும் குட்டி ஹார்திக் பாண்டியா அப்படின்னு அழைக்கப்படுவார். இந்த நிலையில் நம்ம ராஜவர்தன் ஹங்கரேக்கரை சிஎஸ்கே டீம் 1.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் ஹங்கரேக்கர் 2023 ஐபிஎல் சீரீஸில் சிஎஸ்கே டீமுக்காக 2 மேட்சஸில் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருந்தார். அதுலேயும் மொத்தமாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். என்னதான் ராஜவர்தன் ஹங்கரேக்கர் ஒரு டேலண்ட் வாய்ந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் அவருக்கு சிஎஸ்கே டீமோட பிளேயிங் லெவனில் ப்ளே பண்ணுறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அது சிஎஸ்கே ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்திருக்கு. சிஎஸ்கே டீம் இவரை ஆப்ஷனில் வாங்கினப்பவே மும்பை இந்தியன்ஸ் டீம் இவருக்காக கடுமையாக போட்டி போட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இவர் இருப்பார் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் டீம் அப்போவே நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி எல்லா டீம்ஸ்னாலையும் லிமிடெட் பிளேயர்ஸை மட்டும்தான் ரீட்டைன் பண்ண முடியும். அப்படி நம்ம சிஎஸ்கேவோட ரீட்டைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம ராஜவர்தன் ஹங்கரேக்கர் இடம் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. வேணா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி மறுபடியும் இவர் டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இவருக்காக அந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணுவாரா நம்ம தல தோனி அப்படின்றதும் ஒரு பெரிய டவுட்டு தான். இந்த நிலையில தான் ராஜவர்தன் ஹங்கரேக்கரை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் டீம்ல தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹங்கரேக்கரும் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தாரு அப்படின்னா அது ஹங்கரேக்கருக்கு மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குமே ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி பொல்லாடு இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் டீம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹங்கரேக்கர் மாதிரி ஒரு பிளேயரை வாங்குறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் அதிக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அப்படி ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்தார் அப்படின்னா அடுத்த ஹார்திக் பாண்டியாவை இவரை க்ரூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் பொசிஷனில் அந்த டீமில் இருக்கக்கூடிய அந்த கேப்பையும் இவரை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணலாம்.
ஸோ இதனால தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இவரோட பேர் வரும்போது இவரை எப்படியாச்சும் தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அம்பானி ஃபேமிலி காத்துட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து திலக் வர்மா சிஎஸ்கே டீமுக்கு வரதை பற்றியும், சிஎஸ்கே டீம்லேருந்து ராஜவர்தன் ஹங்கரேக்கர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு போகிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அந்த டீம்ஸுக்குமே அது பெனிஃபிட்டாக இருக்குமா? அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் வேறு எந்த பிளேயர்ஸ்லாம் இந்த டீம்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.